எல்லாருமே இந்த மார்க்கத்தில் வந்தவங்க தான். ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய ஞானம் இருக்கு. அவங்க எல்லாமே அந்த ஞானம் சம்பாதிச்சுட்டு இந்த மார்க்கத்தில் வந்தவங்க தான். அவங்க வந்து காசுக்கும் சரி சொத்துக்கும் சரி அவங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. தியானம் பண்ணால் ஏதோ நம்மளுக்கு லாபம் வரும், நம்ம வந்து நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவாங்க. அதோட நிப்பாட்டிங்கன்னா நம்மளுக்கு ஞானம் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓஷோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ மலை ஏறும்போது கண்டிப்பாக சிகரம் தொடணும். சாத்விக குணம் என்றது சுத்த குணம், அது நல்ல குணம். நிர்குணம் என்றது வந்து மனம் சூன்யமாக இருக்கிறது. இந்த 4 குணங்கள் இருக்கும். பொதுவாக தமோ குணம் ரஜோகுணம் இருக்கிறவங்க செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ரொம்ப கெட்டதாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. நிறைய எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மூச்சு மேலே கவனம் வைப்போம். எப்போ நம்ம மூச்சு மேலே கவனம் வச்சுட்டு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து கம்மியாகி ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு நிற்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மனதை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் அது செய்ய தான் ஞானம் வரும். எல்லாமே தியானம் என்றால் கண்ணை மூடிட்டு மணிக்கணக்காக உட்கார்ந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. என் பேர் வந்து உஷா. நான் புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் 10 வருஷமாக தியானம் பண்ணுறேன். எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ். எல்லாருக்குமே தியானம் என்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தியானத்தினால ஞானம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து நிறைய துக்கங்கள் இருக்குது. அந்த துக்கங்களுக்கு காரணம் வந்து அஜ்ஞானத்தினால தான், ஞானம் இல்லாததுனால தான். ஸோ அதனால் பிரச்சனைகள் நிறைய வருது. பிரச்சனைகள் என்றால் என்ன? குடும்ப பிரச்சனை, சம்சாரம் பிரச்சனை, சம்பாத்தியம், அதுக்கப்புறமா வந்து பண பிரச்சனை, இதெல்லாமே இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும் என்றால் ஞானம் கண்டிப்பாக இருந்தால் தான் வர முடியும். ஆனால் எல்லாருமே வந்து இதுக்காக முயற்சி பண்ணாமல் வேற முயற்சிகள் நிறைய பண்ணுவாங்க. அப்படி என்றால் பூஜை பண்ணுறது, பஜனை பண்ணுறது, ஸ்தோத்திரம், நமாஜு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த ஜாதகம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை சொல்லிட்டு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து நிறைய வைத்திய விதானம், டாக்டர் கிட்ட போகிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எந்த பண்ணாலும் நம்ம பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடையவே கிடையாது. ஏன்னா திரும்பி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சாஸ்வதமாக ஒரு தீர்வு கிடைக்கணும் என்றால் கண்டிப்பாக ஞானத்தினால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஞானம் பெற்று வந்து நிறைய பேர் வந்து உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரமண மகர்ஷி, விவேகானந்தா, அதுக்கப்புறமா ராமகிருஷ்ண பரமானந்தா, யோகானந்தா, வீரபிரம்மேந்திர சுவாமி, மலையாள சுவாமி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். புத்தர், ஜீசஸ், கிருஷ்ணர், நம்ம பத்ரிஜி எல்லாருமே இந்த மார்க்கத்தில் வந்தவங்க தான். ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய ஞானம் இருக்குது. அந்த ஞானம் வந்து அவங்க எல்லாமே அந்த ஞானம் சம்பாதிச்சுட்டு இந்த மார்க்கத்தில் வந்தவங்க தான். அவங்க வந்து காசுக்கும் சரி சொத்துக்கும் சரி அவங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தியான சாதனைக்கும் யோக சாதனை என்றால் தியான சாதனைக்கு மட்டும்தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய சொத்து காசு இருக்கிறவங்களோட, இந்த ராஜாக்கள் சக்கரவர்த்திங்களோட இவங்களுக்கு தான் நிறைய பேரும் புகழும் இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட அபாரமான அந்த ஞானம் இருக்கிறதுனால தான். ஸோ அந்த இவங்க வந்து பூமிக்கு வந்ததே இவங்க ஞானம் சம்பாதிச்சுட்டு எல்லாருக்குமே போதிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த ஞானம் வந்து நிறைய கற்றுக்கிட்டு நிறைய ஜனங்கள் வந்து அஜ்ஞானம் விட்டுட்டு ஞானத்துக்கு வந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. கண்ணை மூடிட்டு உட்கார்ந்த உடனே ஞானம் வராது. நீங்கள் மணி கணக்காக தியானம் பண்ணாலும் ஞானம் வராது. ஞானம் பண்ணுறது வந்து அது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தியானம் பண்ணால் ஏதோ நம்மளுக்கு லாபம் வரும், நம்ம வந்து நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவாங்க. அதோட நிப்பாட்டிங்கன்னா நம்மளுக்கு ஞானம் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓஷோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ மலை ஏறும்போது கண்டிப்பாக சிகரம் தொடணும். சிகரம் தொடறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஏறிட்டே போவோம். ஆனால் எந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஆனாலும் திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு தான் வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த ஞானம் கற்றுக்கிற விஷயத்தில் கூட நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒரு அடி வச்சுட்டு நம்ம முன்னுக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும். ஸோ தியானத்தில் வந்து என்ன நடக்கும்னா, தியானத்தில் வந்து சகஜமாக வந்து மனுஷங்களுக்கு வந்து 4 குணங்கள் இருக்கும். தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், நிர்குணம்
4 குணங்கள் இருக்கும். தமோ குணம், ரஜோ குணம் என்றது வந்து கெட்ட குணங்கள், அழுக்கான குணங்கள். சாத்விக குணம் என்றது சுத்த குணம், அது நல்ல குணம். நிர்குணம் என்றது வந்து மனம் சூன்யமா இருக்கிறது. இந்த 4 குணங்கள் இருக்கும். பொதுவா தமோ குணம், ரஜோ குணம் இருக்கிறவங்க செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ரொம்ப கெட்டதா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சுயநலமா இருப்பாங்க. அவங்க சுயநலமா அவங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்தாலும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தமோ குணம், ரஜோகுணம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, தியானத்தில் வந்து தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனம் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து மனம் நிச்சலமாகும். அது இந்த தியானம் பண்ண 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 இப்போ உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மூச்சு மேலே கவனம் வைப்போம். எப்போ நம்ம மூச்சு மேலே கவனம் வச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து கம்மியாகி ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு நிற்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தியானத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து செஞ்சலமான மனம் நிச்சலம். செஞ்சலமான மனம் என்றால் அலைப்பாயிர மனம் வந்து அசையாமல் நிற்க வைக்கணும். அது எப்படி என்றால் கண்ணை மூடிட்டு மூடின உடனே நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வரும். என்ன எண்ணங்கள் வரும்? கடந்த காலத்தை பற்றி நினைப்போம், வருங்காலத்தை பற்றி நினைப்போம், இல்லைன்னா சம்பாத்தியம், இல்லைன்னா சம்சாரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணங்களோட அந்த அலைவரிசை வந்து கம்மியாகி ஒரு நாளுக்கு வந்து கொஞ்சமாக அந்த அலை பாயாமல் நிற்கும். அலை பாயிறது எப்படி தெரியணும் என்றால், கண்ணை மூடின உடனே நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு குரங்கு வந்து இந்த கிளர்லேருந்து இன்னொரு கிளர் எப்போவுமே தாண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மனம் வந்து அதோட பெரியவங்க வந்து ஒப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா குரங்கு மாதிரி நம்ம மனம் கூட இருக்கும். அந்த மாதிரி மனதை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் ஞானம். அது செய்ய தான் ஞானம் வரும். எல்லாமே தியானம் என்றால் கண்ணை மூடிட்டு மணிக்கணக்காக உட்கார்ந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டினாதான் நம்மளால ஞானம் பெற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? கண்ணை மூடிட்டு நம்ம அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக ஒரு நாளுக்கு வந்து கண்டிப்பாக எண்ணங்கள் நின்றுடும். அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, தியானம் பண்ண அவங்களுக்கு வந்து நிறைய பிராணசக்தி உள்ளே போகும். பிராணசக்தி உள்ளே போகிறதுனால நாடி மண்டலம் சுத்தியாகும், வியாதிகள் நயமாகும். ஸோ இதனால் அவங்க நிறைய லாபங்கள் அடைவாங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். அதுக்கப்புறமா வந்து உடம்பு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா கூட நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அது மேலேயே இருக்கும். அதனால நம்ம அந்த வேலை வந்து நல்லா சிறப்பாக செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த தேக லாபத்துக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இதில் அந்த மாதிரி பண்ணவங்க கூட நிறைய இருப்பாங்க. ஏன்னா தேக உடம்புக்காக, உடம்பு சுகத்துக்காக, உடம்பு ஆரோக்கியத்துக்காக, உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லுக்காக அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்களோட சக்தியும் புத்தியும் எல்லாமே இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கிடைச்சா போதும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும்? இதெல்லாம் வந்த உடனே நம்ம நிறைய தியானம் பண்ணியிருக்கிறோம், நம்மளுக்கு வந்து நிறைய, ஏன்னா கரெக்டாக கொஞ்சமாவது சக்தி இதில் வரும். அதனால வியாதிகள் நயமாகும், சேஞ்சஸும் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல இன்னும் மனம் சுத்தி ஆகலை. அப்படி என்றால் குணங்கள் இன்னும் மாறல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அலைப்பாயிர மனம் வந்து ஒரு இடத்துல அசையாமல் நின்றுச்சு. தட்ஸ் ஆல். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனாதான் நம்ம வாழ்க்கை மாறும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நின்றுட்டோம்னா நம்மளால ஞானம் பெற முடியாது. என்ன ஆகும்னா, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படியே இருந்து இது போதும், நமக்கு லாபம் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நிப்பாட்டிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நிப்பாட்டினாங்க. திரும்பி என்ன ஆகும் தெரியுமா? திரும்பி அவங்க குணங்கள் மாறாததுனால கொஞ்ச நாள் பண்ண ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரத்தில் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, திரும்பி ஸ்டார்டிங் தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி திரும்பி व्यसனங்கள் எல்லாம் வந்துடும். திரும்பி கெட்டது பண்ணுவாங்க. திரும்பி எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இது தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னா அந்த நிச்சலமான மனம் வந்து நிர்மலமாகணும். நிர்மலம்னா பியூர் ஆகணும், சுத்தி ஆகணும், கிளீன் ஆகணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸு, ரொம்ப கஷ்டமானது கூட. இந்த செகண்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமானது. இது எப்படி என்றால், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. இது செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து மணிக்கணக்காக, நாலு கணக்காக உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணணும். அப்போ தான் நம்ம மனம் வந்து நிச்சலமாகி நிர்மலமாகும். அசையாமல் நின்றுடும். அசையாமல் நிற்கும்போது எண்ணங்களோட அந்த இது குறையும். எப்போ அந்த மாதிரி நிச்சல நிலையிலோ மணிக்கணக்காக நம்ம உட்கார்ந்து செய்வோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம
மனம் வந்து க்ளீன் ஆகிடும், நிர்மலம் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸில் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மணல் போட்டுட்டு கலக்கிடுவோம். மணல் போட்டு கலக்கிட்டா என்ன இருக்கும்? அது அழுக்காக இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி கலக்கிட்டே இருந்தால் அது அழுக்காகவே இருக்கும். அது அழுக்கெல்லாம் கீழே இறங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த கிளாஸ் வந்து ஒரு இடத்துல நிற்காம அசையாமல் வைக்கணும். அது கொஞ்ச நேரம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது இறங்கி கொஞ்ச நேரத்துக்கு மேலே தண்ணி எல்லாம் க்ளீன் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம மனம் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா பிரயோஜனம் கிடையாது. இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும்னா மணிக்கணக்காக எப்போ தண்ணி வந்து அப்படியே நம்ம மணிக்கணக்காக வச்சு அந்த தண்ணி க்ளீன் ஆச்சோ, கீழே இறங்கிட்டு எல்லாம் க்ளீன் ஆச்சோ, அதே மாதிரி நம்ம மனம் கூட பண்ண மனம் சுத்தியாகி குணங்கள் மாறிடும். குணங்கள் மாறினா மட்டும்தான் நம்மளால ஞானம் வளர்க்க முடியும், மனுஷங்கள் மாற முடியும். குணங்கள் மாறலன்னா திரும்பி ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு தான் வந்துடுவோம். இப்போ வந்து அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருக்கிற பெரிய பெரிய மணலா இருக்கிறதெல்லாம் கீழே இறங்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னா திரும்பி சின்னதா இருக்கிறது அதுல கீழே இறங்கும். அதுக்கப்புறமா இன்னும் சின்னது, லாஸ்ட் வந்து சூக்ஷ்மா கண்ணுக்கு தெரியாத அந்த அழுக்கெல்லாம் கீழே இறங்கிட்டு கிறிஸ்டல் கிளியரா பியூரா கிடைக்கும் இல்ல தண்ணி. இதுல யாருக்குமே டவுட் இல்லைல்ல. அதே மாதிரி தான் நம்ம மனம் கூட நம்ம எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் என்ன இருந்தாலும் இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது குணங்கள் கண்டிப்பா மாறும். மணிக்கணக்கா தியானம் பண்ணா உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா தியானம் பண்ணணும், 4 கணக்கா பண்ணணும். டெய்லி தொடர்ந்து அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம மணிக்கணக்கா தியானம் பண்ணோம்னா நம்ம மனம் வந்து சுத்தி ஆகும்போது என்ன ஆகும்? பெரிய பெரிய பாவங்கள் செய்யறது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுவோம். பெரிய பாவங்கள்னா என்ன? ஆடு கொல்றது, மாடு கொல்றது, பன்னியை கொல்றது, இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுவோம். செகண்ட் வந்து சின்ன சின்னது எலியும் கற்பாம்பூச்சியும் கொல்றது கூட நிப்பாட்டிடுவோம். இன்னும் சின்னது என்ன? கொசுவும் எறும்பு கூட நம்ம வந்து ஏன்னா நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. லாஸ்ட் சூக்ஷ்மம்னு சொன்னா பட்டு வஸ்திரங்களுக்கு கூட நம்ம அணைய மாட்டோம். ஏன்னா ஒரு பட்டு வஸ்திரம் தயார் பண்ணணும்னா கண்டிப்பா பட்டுப்பூச்சி ஹிம்சை பண்ணாதான் அது பட்டு. அந்த மாதிரி நிலைக்கு நம்ம வருவோம். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் என்றால் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய அந்த மணல் இறங்கும் சொல்லியிருக்கிற அதே மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி குணங்களை இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொலை பண்றது, அதுக்கப்புறமா ஆசிட் ஊத்துறது, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தியானம் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா நிற்க முடியும். வேற எதனால அவங்களால மாற முடியாது. ஸோ செகண்ட் இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா மோசம் பண்ண மாட்டாங்க, லேடிஸை வந்து கிண்டல் பண்றது அது மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. லாஸ்ட்டுக்கு சூக்ஷ்மம்னா யாருமே அவங்க வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க, கேலியும் பண்ண மாட்டாங்க. அந்த நிலைக்கு போவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து இது. ஸோ இந்த மாதிரி நிலையில இன்னும் தியானம் பண்ண மனம் சுத்தியாக புத்தி வந்து இந்த இடத்துல தான் மலரும். புத்தி மலருதுனால என்ன ஆகும்னா நம்ம எந்த விஷயம் பண்ணணும் என்றாலும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இது செய்யணும், இது செய்யக்கூடாது, எது நித்தியம், எது நிரந்தரமா இருக்கு, எது சத்தியம், எது தர்மம், எதுதான் நம்ம பேசணும், எது பேசக்கூடாது, அந்த மாதிரி விசக்ஷணா ஞானம் விவேகம் எல்லாமே இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல நமக்கு வரும். மணிக்கணக்கா தியானம் பண்ணா இதெல்லாம் நமக்கு வரும். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கர்ம சித்தாந்தம் கூட நமக்கு வந்து வேலை செய்யாது. எதனால என்றால் நம்ம புத்தி மாறதுனால, நம்ம எல்லாமே நல்ல விஷயங்களே பண்றதுனால கர்மாக்கள் எப்படி வரும்? கர்மாக்கள் இருந்தாலும் நல்ல கர்மாக்கள் தான் இருக்கும். நல்லதுதான் செய்யறதுனால நமக்கு வந்து நல்லதுதான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல அதுவும் நடக்கும். புத்தி வந்து எப்படி இருக்கும்னா எல்லாருக்குமே இருக்கும், ஆனா மொட்டு மாதிரி மூடி இருக்கும். ஸோ அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதனால ஒரு சுகந்தம் பரிமளம் வராது. எப்போ புத்தி மலர்ந்துட்டு பூ வந்து அந்த முட்டு வந்து பூ மாதிரி மலருமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட அழகு தெரியும், அதுல இருந்து சுவாசனை பரிமளம் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி நம்மளோட புத்தி கூட எப்போ அது மலருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் தெரிய வரும். நம்ம எல்லாருக்குமே நல்ல வேலைகள் செய்வோம், நல்ல விஷயங்களாக நம்ம பண்ணுவோம். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நின்றுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுனால அவங்களே கூட நினைப்பாங்க
எத்தனை வருஷமா நாங்க தியானம் பண்றோம், ஏன் திரும்பி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஏன் திரும்பி எனக்கு வியாதிகள் வருது, ஏன் பிரச்சனைகள் வருது, எதனால சொல்லி அவங்க நினைப்பாங்க. மற்றவங்களும் கேட்பாங்க, நீங்க ரொம்ப வருஷமா தியானம் பண்றீங்களே, ஏன் உங்களுக்கு திரும்பி வியாதிகள் வருது, பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க நிரந்தரம் தியானம் பண்ணாம இருக்கிறதுனால தான். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லும்போது கூட கொஞ்சம் லாபம் கிடைச்ச உடனே மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் தியானத்துக்கு வரும்போது வியாதிகள் நயமாகணும், நம்ம பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அது வந்த உடனே நிப்பாட்டுறாங்க. ஆனால் நம்ம குணங்கள் மாறிச்சா, நம்ம மனம் வந்து கிளீன் ஆயிடுச்சான்னு யாருமே, சூன்யம் ஆயிடுச்சான்னு சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க. ஸோ லாபங்களுக்கு பின்னாடி போகிறவங்கள வாழ்க்கை வந்து அதே மாதிரி தான் இருக்கும். எப்போ நம்ம ஞானத்துக்காக முன்னுக்கு போவோமோ அப்போ இந்த இயற்கை கூட இந்த விஸ்வம் கூட நம்மளுக்கு துணை கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணும். ஏன்னா செகண்ட் ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் போனாலும் நம்மளுக்கு வந்து நிறைய தடங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதோட இன்னொன்று வந்து ஆகார விஷயங்கள் கூட நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆகார விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்றால் கண்டிப்பாக இது தொடர்ந்து நம்ம இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இப்படி இருக்காம செகண்ட் ஸ்டேஜுக்கு மணிக்கணக்காக தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த புத்தி கூர்மை ஆறுதுனால நம்ம விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆகார விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்.